ஹாய்டா மை லிட்டில் கேர்ள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஷேர் பார்த்துடலாம். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். எனக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு யோசிக்கணும்னு சொல்லிட்டு தோணும். அதனால் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்துட்டு உங்களுடைய முறமாமா. நீங்கள் வந்துட்டு சிட்டியில் ஸ்டூடெண்ட் தான். காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. காலேஜ் லீவில் நீங்கள் வில்லேஜுக்கு வருவீங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் உங்கள் அம்மா பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற ஒரு கேர்ள். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஊழ வேலை பார்ப்பீங்க. அதனால் நீ வில்லேஜ்லேயே கிடட்டின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு சடனாக மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. மேரேஜ் பண்ணி வச்ச ஆஃப்டர் நீங்கள் ஜேகேவை ரொம்பவே ஃப்ளட் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறனால ஜேகேவே விட்டுட்டு அப்படியே சிட்டிக்கு போயிடுவீங்க. அந்த இன்னசென்ட் பாய் உங்கள் மேலே லவ் ஃபால் ஆனால் என்ன பண்ணுவான்? நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனும் சிட்டிக்கு வருவான். வந்து உங்களை எப்படி எடுத்துக்கிறான்றது தான் இந்த ஒன் ஷாட்டில் ஹெட்ஃபோன் மஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பொசசிவ், நிறையா ஜெலஸு, நிறையா ஃபோர்ஸ் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹெட்ஃபோன் மஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். அதனால் பிடிச்சா மட்டும் வந்து பாருங்கள். பிடிக்கலன்னா இப்போயே ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே தான்டா பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே இருக்கான். இப்போ உங்கள் அம்மா தான் போயிட்டு, ஜேகே வெளியில் வா ஜேகே, மணமேடையில் வயன் உட்காந்துட்ருக்கா, சீக்கிரம் வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் ஜேகே ரூமை விட்டு வெளில வரமாட்டான். இங்கே ஐயர்னா, ஏம்மா சீக்கிரம் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்கம்மா, நல்ல நேரம் போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை தான் மணமேடைக்கு வரணும். இங்கே என்னென்னா பொண்ணு வந்து உட்காந்துட்ருக்கு, மாப்பிள்ளையே காணோம் அப்படின்ற மாதிரி ஐயரும் கத்திகிட்ருக்கா. இப்போ உங்கள் அம்மாவுக்கு தான் கடுப்பாயிருச்சு. ஜேகே இப்போ நீ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. ஒரு மாதிரியாக வந்து ஜேகேவும் பாவம் மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறான். அக்கா எனக்கு இந்த கல்யாணம் வேணாங்க்கா அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக சொல்லிட்டுருக்கான். ஜேகே நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான், ஒழுங்காக வந்து மணமேடையில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி எழுத்திட்டு இருக்காங்க. ஜேகேனா ஒரு குழந்த மாதிரி கதவை பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்ருக்கான். உங்கள் அம்மா கத்துறாங்க, ஜேகே என்ன ஜேகே எல்லாரும் இருக்காங்க, இப்போ வந்து இப்படி பண்ணிட்டுருக்க, வா ஜேகே வா, ஐயோ மணமேடையில் என் பொண்ணு உட்காந்துட்ருக்காடா, வாடா வாடான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டே இருக்க. ஆனால் ஜேகே வரமாட்டான். இதெல்லாம் நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஜோ மக்கு மாமா, லூசு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டே அப்படியே அந்த மணமேடையை விட்டு எந்திரிக்கிறீங்க. இப்போ ஐயர் பார்க்குறாரு. ஏம்மா நீ எங்கம்மா போகிற? ஐயோ ஐயரே நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக நீங்கள் ஜேகே கிட்டே போகிறீங்க. போயிட்டு உங்கள் அம்மா பார்த்து, அம்மா நீங்கள் போங்க, நான் மாமாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றீங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா உங்களை ஒரு மாதிரி சாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அவன் ஒரு பட்டிக்காடு, படிக்காதவே, அவனுக்கு போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? வில்லேஜ்லலாம் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜேகே பண்ணிட்டுருக்கா, நீங்கள் வந்து ஜேகேவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அதனால உங்கள் அம்மா உங்களை சாக்காக பார்க்குறாங்க. என்னம்மா பார்க்குறீங்க, சீக்கிரம் போங்க, முகூர்த்த நேரம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முகூர்த்த நேரம் முடிகிறக்குள்ளே நம்ம அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, வாயினு உண்மையாக தான் சொல்கிறியா? அச்சோ இதில் என்னம்மா பொய் இருக்குது, சீக்கிரம் போங்க, நான் மாமாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்ல, என் பொண்ணுக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்குன்ற மாதிரி உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. மாமா வாயினு இங்கே பாருவா, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு எப்படி வாழணும்லாம் தெரியாது, என்னை விட சொல்லுவா உங்கள் அம்மாவை. ஏன் எனக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன? நானே வந்துட்டு கழுத்தை நிட்டுல மூடிட்டு வந்து கல்யாணம் பண்ணேன். என் வாயின என்ன வாயின, நீ தானே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வந்து சொல்லிட்டுருக்கா. இங்கே பாரு வாயின, இதெல்லாம் வேணாம் வாயின, இங்கே பாரு நீ போயிட்டு உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் வேணாம் சொல்லுவாயின. அச்சோ மக்கு மாமா, இப்போ என்ன மேரேஜ் தானே பண்ணிக்கிற சொல்கிறாங்க, பண்ணி தோலை, லைஃப்பை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நானே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறேன், அதுக்கப்புறம் நீயும் ஃப்ரீயாக இருக்கலாம், நானும் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போதைக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது மாமா, ஒழுங்காவா மணமேடையில் உட்காரு, என் கழுத்தில் தாலியை கட்டு. எத்தனை தடவை வேணா உனக்கு சொல்கிறது, எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் பற்றி தெரியாது. தெரியலைன்னா நான் சொல்லி கொடுக்குறேன்டா மண்ணு, ஒழுங்கா வந்து இப்போ என் கழுத்தில் தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி தடுத்தான்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகேனா உங்களை ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். ஏன்னா இவ தானே சொன்னா, இவன் படிக்காதவன், இவனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு கிராமத்துலலாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன என்னை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அட ஜங்குக்கா, உன்னோட வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கா. இப்போ அப்படியே நீங்கள் போயிட்டு மணமேடையில் உட்காடுறீங்க. ஜேகேவும் உங்களுக்கு பக்கத்தில் உட்காடுறான். ஐயர் கெட்டி மேலன்னு சொல்ல அப்படியே ஜேகே அந்த தாலியை எடுக்க போகிறான். அவன் கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே ஜேகே காதுகிட்ட போயிட்டு,
அண்ணா ட்ரிங்க் எதுவும் பண்ணியிருக்கியா அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கான். படிக்காத மண்ணிக்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டால் தெரியுமா என்ன? என்னடா தண்ணி அடிச்சிருக்கியா தண்ணி அடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஓயனு அதெல்லாம் இல்லை ஓயனு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தலையாட்டுறான் ஜேகே. அப்புறம் எதுக்குடா கை நடுங்குது? அப்புறம் எதுக்கு கை நடுங்குது? சீக்கிரம் தாலியை கட்டி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை நீங்கள் அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க. ஓயனு எனக்கு பயமாக இருக்குது ஓயனு. நான் இப்போ இதை உன் கழுத்தில் கட்டியே ஆகணுமா? கட்டி தான் ஆகணும். தொலைஞ்சு இல்லைன்னா என்னை வேற எவன் தலையிலையாவது கட்டிடுவாங்க. சீக்கிரம் கட்டி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவசரப்படுத்த இப்படியே ஜேகே உங்கள் கழுத்தில் தாலி எடுத்து கட்டி 3 முடிச்சு போட்டுறான். உங்கள் அம்மா அப்படியே சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களோட தாலியை கையில் எடுத்து வச்சுட்டு ஜேகே குங்குமம் வச்சு விடு அப்படின்றாங்க. ஜேகேக்கு குங்குமம் எடுக்கவும் கையெல்லாம் நடுங்குது. நீங்கள் பார்க்குறீங்க கன்ஃபார்மாக நீ தண்ணி தாண்டா அடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. நான் அந்த பக்கமே போக மாட்டேன். ஏன்னா போயிட்டு இப்படி சொல்லிட்டுருக்க அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சீக்கிரம் வெய்யே ஜேகே ஏமாம்மா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க அவனும் வச்சு விட்றான். இப்போ உங்கள் காலில் மிஞ்சி தான் மாட்டி விட சொல்லிட்டுருக்காங்க. ஜேகே மிஞ்சி எடுத்து உங்கள் காலில் மாட்டி விட வரான். கையெல்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்குது. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. டேய் மாமா உன்னை வச்சுக்கிட்டு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பண்ணவே முடியாது. இவங்க தான் இப்படி உசுரை வாங்கிட்டு இருக்காங்கன்னா நீ அதுக்கு மேலே உசுரை வாங்கிட்டு இருக்க. அது மிஞ்சி தானே மாட்டி விட போகிற. என் கால் என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது, குட்டியாக தானே இருக்குது, டக்குன்னு மாட்டி விட. ஏன் மாமா இப்படி என்னை டென்ஷன் பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டுருக்க. மாட்டி விடுறேன் வானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்லிட்டு ஜெக்கிவும் உங்கள் காலில் மிஞ்சி மாட்டி விட்டுறியான். இப்படியே அன்றைக்கி சாஸ்திர சம்பிரதாயம் போட்டு உங்கள் அம்மா அருவாறுத்தெடுக்க உங்களுக்கு சுத்தமாக முடியலை. அதுக்கு மேலே ஜெயிக்கவும் முடியலை. அவன் பாவம் மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்க. இங்கே பாருடி ஒயினு என்னோட தம்பியை பார்த்துக்கோ நல்லா சரியா? உன்னோட ஃப்ளட்டித்தனத்தை அவன்கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கோ வாழை ஒட்டு நறுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா உங்களை மிரட்ட. அச்சோ அம்மா எனக்கு மாமாவை எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? பிடிச்சனால தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எதுக்கு அவரை நான் ஏமாற்ற போகிறேன்? அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் மாமா எனக்கு குழந்த மாதிரி, என் புருஷன் எனக்கு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட சீஸை பிடிச்சி நீங்கள் கிள்ளிகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை ஒரு மாதிரி வியாடாக பார்க்குறான். ஹே ஒயனு என்ன ஒயனு இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்க நீங்கள் அப்படியே ஜேகே காதுக்கிட்ட போயிட்டு மாமா ஸ்போர்ட்டிவாக எதுவுமே எடுத்துக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவனும் இப்போ உங்களை பார்த்துட்டு நீ அப்பைக்கு அப்பைக்கு இதை சொல்கிறியே இதுக்கு என்ன தான் அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க மொக்க மாமா மூடிட்டுரு. பாரு இப்போ எல்லாமே நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா முன்னாடி இப்படி இருந்தால் தான் எங்கள் அம்மா என்னை விடுவாங்க சரியா? அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் உனக்கும் எனக்கும். அதுக்கப்புறம் நானே கம்பியை நீட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் ஜேகேக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியாமல் ஒரு மாதிரி அவன் தலையை சொரிஞ்சிட்ருக்கான். என்ன புரியலையா? பொட்டிக்காடு பொட்டிக்காடு ஏமாம்மா இப்படி இருக்கா? ஒழுங்காக படித்து தொலைய வேண்டியதானே? அப்போ தானே இதெல்லாம் தெரியும். படிக்காத மண்ணுக்கு என்ன தெரியும், என்ன புரியும்? டேய் மாமா இன்னைக்கு நைட்டு உனக்கும் எனக்கும் முதலிரவு நடக்கும். ஆனால் யோ கொஞ்சம் கம்மன் இருக்கியா? அப்படி ஏற்பாடு பண்ணி என்னை எங்கள் அம்மா ஒரு ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க புரியுதா? ஆமாம் என்ன இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. சொல்கிறத கேளு மாமா அப்படி அனுப்பி வைப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் எஸ்கேப் ஆயிடுவேன். நைட்டு எல்லாருமே தூங்கும்போது நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நான் எங்கிட்டாவது ஓடி போயிடுவேன். நீ ஹாப்பியாக இரு புரியுதா? அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெகிக்கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க. ஒயினு நீ போயிட்டேனா உன்னை வந்து எங்கே வந்து தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி டக்குன்னு கத்திடுறான். இப்போ அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா எல்லோரும் உங்களை தான் பார்க்குறாங்க. ஷூ மொக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட க்ளோஸ்அப்பில் போயிட்டு ஜேகேயோட மவுத்து மேலே ஹேண்ட் வச்சுட்டு ஏன் மாமா இப்படி கத்தி என்னை காட்டி கொடுக்குற? வாய் மூடிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து அம்மா ஒன்றும் இல்லைம்மா சும்மா நானும் என் புருஷனும் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சமாளிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை ஒரு மாதிரி வேடாவே பார்க்குறாங்க. என்னமோ சொல்கிறடி போடின்ற மாதிரி அன்றைக்கி சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் நடந்து உங்கள் ஹேண்டில் பால்ச்சம்பர் கொடுத்து அப்படியே உங்களை ஒரு ரூம்குள்ளே அனுப்பி விட்றாங்க. அந்த ரூம்குள்ளே போனால் ஜேகே இல்லை.
நீங்கள் பார்க்குறீங்க, இவன் எங்கே போனான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ ஜேகே எங்கே இருக்கானா, வீட்டுக்கு வெளியில் பயற்கட்டியில் படுத்து, கிராமம் தானடா, ஸோ வெளியில் நல்லா ஜிலு ஜிலுன்னு காற்று வரும்னு சொல்லிட்டு வயற்கட்டியில் தூக்கி வெளியில் போட்டு வெளில தான் படுத்திருக்கான். இப்போ உங்கள் அம்மா எதாச்சியாக வெளில போனவங்க ஜேகேவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நேராக ஜேகே கிட்ட போயிட்டு, டேய் ஜிக்கி, இங்கே என்னடா பண்ணுற ரூம்குள்ளே இல்லாமல்? அக்கா, இங்கே தான் காற்று சிலு சிலுன்னு வரும், இங்கே வா இங்கே வா, நீயும் வந்து இங்கே திண்ணையில் படுத்துக்கோ. வீட்டுக்குள்ளே காற்று அவ்வளோவா வராது, இங்கே தான் காற்று சிலு சிலுன்னு அடிக்கும், வாக்கா வந்து இங்கே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஒரு குழந்த மாதிரி கூப்பிட்டுட்ருக்கான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. டேய், உன்னைய நம்பி என் பொண்ணு ரூமுக்குள்ளே போயிருக்கா, நீ ஏன்டா இங்கே வந்து படுத்து கிடக்க? உண்மையிலே சொல்கிறேன், உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான்டா. ஜேகே, எந்திரிச்சு ரூம்குள்ளே போ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்லிட்டுருக்கா. அக்கா, என்னக்கா, நான் எப்பயுமே வீட்டுக்கு வெளியே தான்க்கா தூங்குவேன், இன்றைக்கும் அப்படி தான்க்கா தூங்க போகிறேன், போக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் குழந்த மாதிரி மூஞ்சியை தூக்குறான். இப்போ நீங்கள் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் வரீங்க. வந்து பார்த்தா இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, இங்கே என்ன பண்ணுறீங்க? அடே, நீ இங்கே என்னடி பண்ணிட்டுருக்க? ஆ, மாமாவை காணோம், அதான் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே மூஞ்சியை தூக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே நீங்களும் மனசுக்குள்ளே, ஷூ மாமா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் நானே எஸ்கேப் ஆயிடுவேன், நீ இந்த ஊரில் வேலை பார்த்தே நீ இங்கே இருக்க வச்சிருவோம் பிள்ளைக்கு. கடவுளே, இப்போ இவன் ரூம்குள்ளே வரலைன்னா எங்கள் அம்மா இங்கேயே நிலையாக நிற்பாங்க, நான் எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் போங்கம்மா, மாமாவை நான் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை பேசி அனுப்பிவிட்றீங்க. உங்கள் அம்மா, நீங்கள் 2 பேரும் ரூமுக்குள்ளே போனால் தான் நான் வீட்டுக்குள்ளே போவேன்ற மாதிரி அவங்களும் நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே பக்கத்தில் போயிட்டு உட்காறீங்க. மாமா, ரூமுக்கு வா மாமா. ஓயன, நான் வரல ஓயன, ஓயன இங்கே தான் காற்று சிலு சிலுன்னு அடிக்கும் ஓயன. ஷோ, வீட்டுக்குள்ளேயும் அடிக்கும், வந்து தோலை, அதான் ஃபேன் தான் ஓடுதில்ல, ஏன் மாமா இப்படி? வா மாமா. ஓயன, என்ன ஓயன, என்னை வந்து கூட்டிகிட்ருக்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது ஓயன. அச்சோ, நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, நீ டென்ஷன் பண்ணாத மாமா, தயவு செய்து என்னை அழுக விடாமல் வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கே அது பார்க்க சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஜேகே வில்லேஜு, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவன் பட்டிக்காடு, இங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் ஜேகே கிட்டே போயிட்டு கெஞ்சிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கெஞ்சுறது வந்துட்டு எப்படியாவது இங்கேருந்து கம்பியை நீட்டணுன்றக்காண்டி. ஆனால் உங்கள் அம்மா என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நீங்கள் ஜேகே மேலே ஃபாலில் இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு நிற்க, மாமா வா மாமா ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜேகேவை கூப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகேனா அது குழந்த மாதிரி தலையை ஆட்டிட்டு வரமாட்டேன்ற மாதிரி உட்காந்துட்ருக்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே காதுக்கிட்ட போயிட்டு, மாமா இப்போ நீ ரூம்குள்ளே வரலன்னு வெயி, இங்கேயே வச்சு ஒரு லிப்பில் கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே ஜேகே ஒரு மாதிரி சாக்க உங்களை திரும்பி பார்க்குறான். என்ன என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கத்துறான். நீங்கள் ஜேகேவோட மவுத்து மேலே ஹேண்டை வச்சுட்டு, அம்மா இருக்காங்கடா, தயவுசெய்து ரூம்குள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் பார்க்குறான். என்ன பயமாக இருக்கோ என்ன, நான் இப்போ வரணுமா? மாமா வா மாமா, என்னை கெஞ்சி வைக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூப்பிடுவோம். ஜேகேக்கும் வேறு வழி இல்லாமல் அப்படியே எழுந்திரிச்சு உங்களோட ரூம்குள்ளே வரான். உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் போயிட்டு அவங்க ரூமில் தூங்கிடுறாங்க. அப்படியே போயிட்டு 2 பேருமே கட்டிலில் படுக்கிறீங்க. படுத்தா அவங்களுக்கு தூக்கமே வரல. ஜேகே சொன்னது கரெக்டு தான், வீட்டுக்குள்ளே ரொம்பவே குலுக்கமாக இருக்குது. ஆல்ரெடி ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது. அது வந்து கிராமத்தில் வெளியில் படுத்தா ஜிலு ஜிலுன்னு காற்று வருன்றனால தான் ஜேகேவுமே போயிட்டு வெளியில் படுத்திருக்கான். நீங்கள் ஏசிலே இருந்த பொண்ணு ஃபேன் காற்று உங்களுக்கு சேருமா? அதனால் உங்களுக்கு ரொம்பவே குலுக்கமாக இருக்குது. அப்படியே நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. வெளியில் பார்த்தா உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாமே ஹாலில் தான் படுத்திருக்கு. கிராமத்து வீடுனா எப்படி இருக்கும்னு தெரியும்லடா. ஸோ ஒரு ரூமு, அப்புறம் வெளியில் ஹால் மாதிரி ஓட்டு வீடு தான். தென் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அப்படியே இவ்வளோ தூக்கமும் வர மாட்டேங்குது, வெளிலையும் போக முடியாது, இவங்களை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பார்த்தா முடியவும் மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு மாதிரி லைட்டாக கதவை திறந்துட்டு அப்படியே வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த ஜிலு ஜிலுன்னு காற்று உங்களை என்னமோ பண்ணுது, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே திருப்பியும் நீங்கள் எந்திரிச்சு ரூம்குள்ளே போகிறீங்க. ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டு மாறுது. என்ன இந்த மாமா தூங்கிட்டு இருக்கான்,
இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் மாமா. எப்படி தூங்கிட்டுருக்கா? அப்படின்ற மாரி உங்களுக்கு திங்கிங்கே மாறுது. தென் நீங்கள் இப்போ எஸ்கேப் ஆகி போக வேண்டிய டைமு, எஸ்கேப் ஆகி போவீங்கன்னு பார்த்தா, இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ நீங்களாவே போயிட்டு ஜேகே பக்கத்தில் படுத்துட்டு, ஜேகே மேலே ஹேண்டை தூக்கி போடுறீங்க. ஜேகே எந்திரிக்கல. ஜேகே மேலே லெக்கை தூக்கி போடுறீங்க. இப்போ ஜேகே முழிச்சிட்டான். முழிச்சிட்டு அப்படியே உங்களை பார்த்து திரும்பி, "ஒயனு என்ன பண்ணுற ஒயனு?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. நீங்களும், "மாமா தூக்கம் வருது மாமா, அமைதியாக தூங்கு" அப்படின்றீங்க. ஜேகேக்கு எங்கே தூக்கம் வரும்? ஆல்ரெடி அவன் வீட்டுக்குள்ளெல்லாம் படுக்கவே மாட்டான். அதுவும் ரூம்குள்ளே தூங்கவே மாட்டான். ஏன்னா ரூம்குள்ளே புழுக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வயல் காற்று ஓரமாக தான் அவன் வெளியில் வயற்கட்டியில் படுப்பான். அவனை பிடிச்சி ரூம்குள்ளே படுனா அவனுக்கு எங்கிட்டு தூக்கம் வரும்? அதுக்கு மேலே அவன் மேலே கையை தூக்கி போட்டு காலை தூக்கி போட்டு நீங்கள் வேற ரொம்ப அலும்பு பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேயே அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவனும் தூங்காமல் அங்கிட்டு இங்கிட்டு புரண்டுட்ருக்க. மாமா மாமா ஆ என்ன வேண? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதுக்கு தான் வேண நானும் சொல்கிறேன், வா வேண வெளில போய் தூங்கலாம். நீ திண்டில் படுத்துக்கோ, நான் வயற்கட்டியில் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தமாய் உங்களை கூப்பிட்டுட்ருக்கான். சரி ஓகே வா நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்றீங்க. ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். ஓயனு நீ தான் என்னை ரூம்குள்ளே கூப்பிட்டா, இப்போ ஏன் என்ன வெளில கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்க. நீங்களும், எனக்கு குலுக்கமாக இருக்குது, வா வெளில போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே ஜேகேவை பார்த்து பேசிட்டு, இப்போ ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வெளில கூட்டிகிட்டு வரீங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஜேகேவை வயற்கட்டியில் உட்கார வைக்கிறீங்க. இப்போ நீங்களும் அவனுக்கு பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜேகே பார்க்குறான். "ஓயனு நீ வேணா அந்த வயற்கட்டியில் தூங்கு, நான் அந்த திண்ணையில் படுத்துக்கிறேன்" அப்படின்றான். நீங்கள் அவன் பேசுகிற எதையுமே கேட்காம அப்படியே அவனை கட்டிலில் மூவ் பண்ணுறீங்க. ஜேகே பார்க்குறான். "ஏன் நீ போய் திண்ணையில் படுக்க போறியா ஓயனு? நானும் இங்கே உன் கூட தான் தூங்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே பக்கத்தில் படுக்கிறீங்க. ஜேகேக்கெலாம் ஹார்ட் பீட் வேறு லெவலுக்கு ரேஸ் ஆகிட்டுருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அப்படியே ஜேகேயோட ஹார்ட் மேலே உங்களோட ஏற வச்சுட்டு, "ஆமாம் உனக்கு எதுக்கு உன்னோட ஹார்ட்டு இவ்வளோ வேகமாக துடிக்குது" அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியாமல் தலையை சொறிகிறான். "அச்சோ புரியலையா? உன்னோட இதயம் எதுக்கு இவ்வளோ வேகமாக துடிக்குது" அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு அவனுக்கே ஆன்சர் தெரில. "எனக்கு இதெல்லாம் தெரியாது ஓயனு. ஓயனு என்ன ஓயனு இப்படி வந்துட்டு என் பக்கத்தில் படுத்து கிடக்கா? ஓயனு நான் வேணா திண்ணையில் போயிட்டு படுக்கிறேன், நீ வேணா இங்கே தூங்கு ஓயனு" அப்படின்ற மாதிரி அவன் குழந்த மாதிரியே சொல்லிட்டுருக்க. மக்கு மாமா நான் எதுக்கு இங்கே படுத்திருக்கேன்னு உனக்கு தெரிலையா என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் கேட்க. தெரியல ஓயனு, உனக்கு என்ன பயமாக இருக்கா? இங்கே ரொம்ப இருட்டாக இருக்கணும், உனக்கு பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவனும் உங்கள்கிட்ட கேட்க. நீங்களும் இது தாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு, "ஆமாம் மாமா எனக்கு இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, என்னை ஹக் பண்ணிக்கிறியா" அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்க. இப்போ ஜேகே ஒன்றுமே புரியாமல் உங்களை பார்க்குறான். "என்ன மாமா புரியலையா? கட்டி பிடிச்சிக்கிறியா நீ?" அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜெக்கிக்கு கையெல்லாம் கிடுகிடு கிடுன்னு நடுங்குது. "தண்ணி அடிச்சிருக்கியா?" அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் கேட்டதையும் எப்பயும் கேட்க. "வேணு அதெல்லாம் இல்லை வேணு, எனக்கு அந்த பழக்கமே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தலையாட்டுறான். அச்சோ உன்னோட இந்த எண்ணெய் சண்டை தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னன்னே தெரில, இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது மாமா, என்னைய கட்டி பிடிச்சிக்கிறியா ரொம்பவே டைட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. "ஓயனு என்ன ஓயனு இப்படிலாம் பண்ணக்கூடாது ஓயனு, இதெல்லாம் தப்பு ஓயனு." "பண்ணலாம், நீ பண்ணு" அப்படின்ற மாதிரி ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு ஹார்ட் பீட்லாம் வேறு லெவலுக்கு ரேஸ் ஆகுது. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி புரியாமல் பதட்டமாக பார்த்துட்ருக்கான். "என்ன என்ன பண்ணுற?" அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்க. நீங்கள் டக்குன்னு ஜேகேவை இழுத்து ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. "ஓயனு ஓயனு ஓயனு என்ன பண்ணுற?" அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க. "சூ மாமா கத்தாத, அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் வந்துடுவாங்க, கத்தக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணாலும் சைலண்ட்டாக இருக்கணும்" அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்ல. ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அப்படியே நீங்கள் ஜேகேவோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். "ஓயனு என்ன பண்ணுற?" "மாமா அமைதியாரு, நீ தானே வேர்க்குதுண்ட, குழக்கமாக இருக்குதுண்டல, அப்புறம் எதுக்கு இந்த சட்டை? இதை கழட்டிரு"
இது தேவை கிடையாது. இந்த வயல் காற்று உன் பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகேக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியல. ஏன்னா நீ பேசுகிறதே எனக்கு புரியலை ஏன்னா. அதுக்கு தான் படிக்கணும்னு சொன்னேன். படிக்கலைன்னா இப்படி தான் ஒன்றுமே புரியாது. இந்த வயல் காற்று உன் மேலே பட்டுச்சுன்னா உனக்கு எவ்வளோ கூலிங்காக இருக்கும். அப்படியே உனக்கு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் மாமா. இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை அப்படியே மொத்தமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க. அப்படியே இப்போ அவனோட வேஷ்டியில் தான் ஹேண்டை வைக்கிறீங்க. என்ன கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழட்டி தூக்கி எறிஞ்சிடுறீங்க. அப்படியே இப்போது ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தென் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் வேறு யாரையுமே பார்த்தது கிடையாது. உங்களுக்கு ஒரு புது விதமான ஃபீலு. ஒரு மாதிரி உங்கள் லிப்லலாம் ஸ்மைலு. அப்படியே இப்போ ஜேகேவோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பேந்த முழிச்சிட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜேகே பார்க்குறீங்க. எதுக்கு இப்படி திருன்னு முழிச்சிட்ருக்கா? கிஸ் பேக் பண்ண தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜேகேவும் தெரியாதுன்ற மாதிரி தலையை ஆட்ட, ஒன்றுமே பண்ணாத, நான் பண்ணதுக்கு ரியாக்ஷன் மட்டும் பண்ணு, மூடிக்கிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்களும் அப்படியே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கிஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு பர்சன் உங்கள் மேலே ஃபால் ஆகி அவனோட ஐஸை அவனும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட லிப்பில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகேயோட ஐஸ் க்ளோசிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்படியே மற்ற சீன்லாம் அப்படியே நடக்க 2 பேரும் ரொம்ப டைட்டாக பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:30 PM ஆகுது. கோழியெல்லாம் கொவ எல்லாரும் பால் கறக்க சட்டியெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்க நீங்களும் எந்திரிச்சிடுறீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கான். இதுதான் டைமு. ஃபேமிலி எல்லாம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ பார்த்து நம்ம எஸ்கேப் ஆனதான் உண்டுன்னு சொல்லிட்டு நீங்களும் நேராக கிணத்தடைக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு நீங்களும் கம்பியை நீட்டிடுறீங்க. ஸோ எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற நீங்கள் ஜேகேவையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அங்கேருந்து கம்பியை நீட்டிடுறீங்க. இப்போ அப்படியே 5:45 ஆகுது. ஜேகே எந்திரிக்கிறான். ஏன்னா எப்பயுமே 5:45 ஜேகே எந்திரிச்சிருவான்டா. ஸோ அந்த முழிப்பு தட்டிடுது அவனுக்கு. அதுக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ எந்திரிச்சு உட்கார்ற ஜேகே உங்களை பார்க்குறான். உங்களை ஆளக்கானோம். அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு உங்களை தேடுறான். உங்களை ஆளக்கானோம். அப்படியே அவனோட ரூமுக்கு போயிட்டு அந்த இரும்பு கட்டில் இருக்கும்ல, ஸோ அதில் தான் வந்துட்டு மெத்தை போட்டு வச்சுருக்காங்க. அதில் போயிட்டு உட்காந்துட்டு ஏன்னா எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியாக முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ தான் ஜேகேக்கு புரியுது நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு. தென் உங்களோட ட்ரெஸ்ஸு எதுவுமே கிடையாது. அதை வச்சு ஜேகே புரிஞ்சுக்கிறான். ஒயனு சொன்ன மாதிரியே நீ போயிட்டியா? அது ஏன் ஒயனு என் கூட இப்படிலாம் பண்ணிட்டு போன? முதலே போயிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கான். அப்படியே அவனுக்கு ஐஸெல்லாம் டியர்ஸ் தேங்கி இருக்குது. இப்போ உங்கள் அம்மா தான் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு காஃபியெல்லாம் போட்டு இப்போ ஜேகேவோட ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து டோரை நாக் பண்ண ஜேகேவும் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஜேகே எங்கே வாயினாங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு 2 பேரும் வாங்க, பக்கத்தில் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல ஜேகே எதுவுமே பேசலை. ஜேகே உங்ககிட்ட தான் சொல்லிட்டுருக்கே ஒயனுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகே எதுவுமே பேசலை. என்னடா எதுவுமே பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு ரூமுக்குள்ளே வராங்க. நீங்கள் இல்லை, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இல்லை. அப்படியே உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சு இதுக்காண்டி தான் நேற்று அந்த நடிப்பு நடிச்சே அப்படின்ற மாதிரி அப்படியே ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தேங்கியிருக்கு. ஜேகே சாரி ஜேகே, உனக்கு என் பொண்ணை முடிச்சு வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன். அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஜேகே, மன்னிச்சிரு ஜேகே அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட பேச ஜேகே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு. ஏன்னா நீங்கள் முதலே போயிருந்தீங்கன்னா அது அவனுக்கு அவ்வளோ ஃபீலாக இருந்திருக்காது. அப்படிலாம் பண்ணிவிட்டு அவனை விட்டு போனால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதுவுமே அவன் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டான்டா. தென் உங்கள் மேலே ஃபாலோ ஆகி அவங்க கூட எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவனை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அவனுக்கு? அதனால் அவனுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. அக்கா நீ போக்கா, என்னை நினச்சி நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கா? அவள் நகரத்தில் வாழ்ந்த பொண்ணு, அதுக்கு எப்படி இந்த கிராமத்தில் இருக்க பிடிக்கும்? என்னை மாதிரி ஒரு பட்டிக்காடு படிக்காத கூமுட்டியை கட்டிக்கிட்டு உன் பொண்ணு என்ன பண்ண போகிறா? அவளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு அவள் போயிட்டா. நானும் கஷ்டப்படல, என்னை நினச்சி நீயும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வாயால் சொல்கிறானே தவிர அவனோட மனசு அண்ட் அவனோட ஐஸு அப்படி சொல்ல மாட்டேங்குது. அது உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே நல்லாவே புரியுது. ஜேகே
எனக்கு நல்லா தெரியும் ஜேகே, உனக்கு ஒயனை ரொம்பவே பிடிக்குன்ட்டு. அதனால தான் உனக்கு ஒயனை கல்யாணம் முடிச்சு வச்சேன். நான் வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய தப்பு இதுதான். சரி கல்யாணம் முடிச்சிட்டா, கல்யாணன்றது தாலின்றது ஒரு பொண்ணுக்கு வேலி அப்படின்னு நினச்சி அவள் உன் கூட வாழ்வான்னு நினச்சி தான் நான் உன் கூட கல்யாணம் முடிச்சு வச்சேன் ஜேகே. ஆனால் அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஜேகே, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காங்க. இப்போ ஜேகேவும், அக்கா விடுக்கா, எனக்கு வயலில் வேலை இருக்குது, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வயலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவன் நார்மலாக பேசுகிறான். ஆனால் வழக்கம் போல் நார்மலாக துருதுருன்னு இருக்கிற ஜேகே இப்போ கிடையாது. அவன் மனசு ஃபுல்லாக ரொம்பவே கஷ்டம். அது உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே நல்லா புரியுது. இப்போ அப்படியே உங்கள் அம்மா ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நீ கிளம்பே, ஒயன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடி, அவளை இங்கே கூட்டிகிட்டு வா, அவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டு ஜேகே கிட்ட சொல்ல, அக்கா அவளை போயிட்டு நான் எங்கே தேடுவேன், எதுக்கு, அவள் தான் பிடிக்கலன்னு போயிட்டா, அவளை போயிட்டு எதுக்கு வலுக்கட்டாயமாக இங்கே கூட்டிகிட்டு வந்து வாழுன்னு சொல்லணும், அவளை அப்படியே விட்டுருங்கக்கா போட்டும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறா. இப்போ அப்படியே உங்கள் அம்மா ஜேகேவை பார்த்துட்டு, ஏண்டா அவனை உனக்கு பிடிக்கலையா என்ன, அவனை உனக்கு பிடிக்கும்ல, இங்கே பாரு ஜேகே, இந்த மாதிரி இன்னசெண்டாக இருக்கிறத விடு, புரியுதா, முத தனக்கு பிடிச்சத அடையணும்னு நினை, அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவும் ஜேகே கிட்ட சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுறான். அப்படியே உங்களை நினச்சி திங்க் பண்ணுறான். நீங்கள் பண்ண வேலையெல்லாம் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு ஸ்மைலும் வருது, இன்னொரு பக்கம் உங்கள் மேலே கடுப்பும் வருது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் நார்மலாக அவனை விட்டு போகிறது, அப்படியே முதலே போயிருந்தீங்கன்னா அவன் கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். அவன் கூட இப்படிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் போனதை அவனால் ஏற்றுக்கவே முடியலை. அவன் என்ன நினச்சானா, நீங்கள் அவன் கூட இப்படிலாம் பண்ணுறத நினச்சி அவன் கூட நீங்கள் சேர்ந்து வாழ தான் போகிறீங்கன்ற மாதிரி அவன் திங்க் பண்ணியிருப்பான். ஆனால் நீங்கள் அவனை விட்டு போவீங்கன்றதை அவன் வந்துட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறான் ஜேகே. என்ன அவனுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணேன், நான் சாட்டிக்கு அமைதியாக தானே இருந்தேன், நீ தானே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் வேணாம் வேணாம் தானே சொன்னேன், நீ தானே என்னமோ சொல்லி என்னை கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்ட, இப்போ என்ன, அப்படியே போயிருக்க வேண்டியதானடி, எதுக்குடி என் கூட வந்து அப்படிலாம் பண்ண, நான் தான் அதெல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் என் கூட அப்படி பண்ணிட்டு இப்போ ஏன்டி போனேன், ஏன் போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அவன் ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்ருக்க. இப்போ அப்படியே ஜேகே கண்ணை மூடுறான். கண்ணை மூடினாலே உங்களோட திங்கிங் தான், நீங்கள் பேசினது தான், லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ணது தான். அப்படியே அவன் கண்ணை ஓப்பன் பண்ணுறான். என்ன அவனை விடுவேனா, ஏண்டி நம்ம சாட்டி கம்முன்னு இருந்தேன், என்னையும் வந்துட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு நீ என்னை விட்டுட்டு போவ, நான் பார்த்துட்ருக்கணுமா, அக்கா சொல்கிறது தான் கரெக்டு, இப்படிலாம் இருந்தா நீ ஏறி மேய்ஞ்சிட்டு தாண்டி போவ, எதுவுமே இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி இவனும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்க. அப்படியே நெக்ஸ்ட்டு சீனில் ஜேகே நகரத்துக்கு தான், அதாவது சிட்டிக்கு தான் கிளம்புறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக்கப் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மாவை பார்த்து, அக்கா நான் போய்ட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சொல்ல, உங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் ஹாப்பி. போ ஜேகே போ, அவளை பிடிச்சி தருத்தன்னு இழுத்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வா உன் பொண்டாட்டிய, புரியுதா, இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அது வரைக்கும் அக்கா இந்த வில்லேஜில் தான் இருப்பேன், உனக்காண்டியும் எனக்காண்டியும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ஜேகேவை இன்னும் உசுப்பேத்தி அனுப்பி விட்றாங்க. அப்படியே ஜேகே நான் செம்ம டென்ஷனில் உங்களை தேடிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சிட்டியா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரியாது அவனுக்கு, தெரியாமல் எங்கே தேடிட்டு அலைவான். சிட்டியில் வந்துட்டு ட்ராப் ஆகுற ஜேகே இப்போது பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கி ரோடு கிராஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போது ஒரு ஸ்கூட்டி தான் வேகமாக ஜேகேவை ஏற்ற வருது. ஜேகே ஒரு மாதிரி சாக்காயிட்டு நிற்கிறான். இப்போ ஒரு பொண்ணு தான் வேகமாக ஜேகே கிட்ட வந்துட்டு, அச்சோ சார், சாரி சார், தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஐயோ மேடம், தப்பெல்லாம் என் மேலே தான் இருக்குது, நான் தான் ஏதோ ஒரு கவனத்தில் வண்டியெல்லாம் பார்க்காம ரோடை வந்துட்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிக்கோங்க மேடம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலாக கூலாக பேசுகிற ஜேகேவை அந்த பொண்ணு பார்க்குது. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சைடே வந்துட்டு ஜேகே மேலே லவ் ஃபால் ஆக அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஐயோ சார், நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, நான் தான் வண்டியை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டேன், இந்த நேரம் டிராஃபிக் போலீஸ் இருந்தால் என்னை கண்டிப்பாக பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க, என்னோட ஸ்கூட்டியெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுது. ஜேகே பார்க்குறான். அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு,
என்ன இந்த நகரத்தில் இருக்கிறவங்களாம் இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ ஸ்டைலாக பேசுகிறீங்க, எனக்கு இப்படிலாம் பேசவே வராது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி பேசுகிற ஜேகேவை அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போய், உங்களை பார்த்தா இந்த ஊருக்காரர் மாதிரியே இல்லையே, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, நான் வந்து கிராமத்துல இருந்து வரேன், ஒரு பொண்ணை தான் தேடிட்டு அலைஞ்சிட்ருக்கேன், அவங்க எங்கே இருக்காங்கன்னு வேற தெரியல, என்னோட அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜேகேவை ரொம்ப இன்னசெண்டாக பேச அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அப்படியா? அப்போ இந்த ஊரில் உங்களுக்கு யாரையுமே தெரியாதா இந்த சிட்டியில்? ஆஹா, தெரியாது மேடம். எனக்கு யாருமே தெரியாது. நான் எங்கே தங்க போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஓவர் பாவமாக சொல்ல, பரவாயில்ல சார், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அச்சோ! நீங்கள் பொண்ணு, உங்கள் வீட்டில் வந்துட்டு நான் எப்படி தங்க முடியும்? அதெல்லாம் வேணாம் வேணாம். பரவாயில்ல சார், எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம், நீங்கள் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கூப்பிடுது. ஆனால் ஜேகே போக மாட்டேன்றான். அந்த பொண்ணும் வம்படியாக ஜேகேவை பிடிச்சி இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுது. இப்போ கூட்டிகிட்டு போனோடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் ஜேகேவை இன்ட்ரு கொடுக்க, அப்படியே ஜேகேவை ஒரு மாதிரி வேடா அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஏன்னா இப்படி கிராமத்து பையன் ரொம்பவே வந்துட்டு இன்னசென்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு சவுண்டு கேட்குது. ஏய் நீத்து அப்படின்ற மாதிரி. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு, ஒயான் வா ஒயான் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்றாங்க. ஆமாடா, இவங்களை நேராக ஸ்கூட்டியில் வந்து மோதினது, உங்ககிட்ட பேசினது எல்லாமே உங்களோட ஃப்ரெண்டு தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நீங்கள் தங்கிட்டு இருக்கீங்க. ஒயன்னு அந்த சவுண்டு கேட்டோன்னே அப்படியே ஜேகே இப்போ திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் தான் அப்படியே ஜேகேக்கு செம சாக்கு, உங்களுக்கு அதுக்கு மேலே சாக்கு, இவன் எப்பட்றா இங்கே வந்தான்ற மாதிரி. அப்படியே நீங்களும் போயிட்டு நிற்கிறீங்க. ஒயன், இது யாருன்னு தெரியுமா? இது ஜேகே. இவர் வில்லேஜில் இருந்து அவங்க அக்கா பொண்ணை தேடிட்டு வந்திருக்காராம். பாவ ரோட்டில் அலைஞ்சிட்டு இருந்தார். அதனால் இவருக்கு இங்கே யாரையுமே தெரியாதுல்ல, அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டுருக்க. நீங்களும் ஓ அப்படியா, சரிடி அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்த்து கண்ணை காமிக்கிறீங்க, ஒரு மாதிரி தனியாக வாண்டுற மாதிரி. ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு அவனை அப்படின்றான். இப்போ அப்படியே அவனை நீங்கள் சைலண்ட்டாக இருக்க சொல்லி உங்கள் மவுத்து மேலே உங்கள் ஃபிங்கர்ஸை வச்சுட்டு அவன்கிட்ட கண்ணை காமிச்சிட்ருக்கீங்க. ஜேகேக்கு புரியுது நீங்கள் அவனை கம்முன்னு இருக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரியுது. அதனால் அவனும் சைலண்ட்டாக இருக்க. நீத்து, சரி, நீ இங்கே இரு, இவருக்கு போயிட்டு நான் வீடெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் சொல்ல, ஏய் நான் சுற்றி காமிக்கிறேன்டி ஜேகேக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, இல்லைடி இரு நான் சுற்றி காமிக்கிறேன், ஜேகே சார் நீங்கள் வாங்க நான் வீடை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவை ஒரு மாதிரி கண்ணு காமிச்சு கூப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகேவும் உங்கள் பின்னாடி வரான். இப்போ நீங்கள் ஜேகேவை கூட்டிகிட்டு போய் தனியாக நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. மாமா இங்கே எதுக்கு வந்த? ஆயினா உன்னைய பார்க்க தான் வாயின்னு வந்தேன். உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இருக்கா நீ? பாரு, நான் தான் சொன்னேன்ல நான் கம்பியை நீட்டிடுவேன்னு, நான் நீட்டிட்டேன். என்னை தேடிட்டு எதுக்கு வர? இருக்குயா நீ லூசு பிடிச்சிச்சா? என்ன அப்படிலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இப்படி வந்துட்டா? பாரு, உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது. வா வேணு, நம்ம கிராமத்துக்கு போகலாம் வேணு, கிராமத்துக்கு போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் வேணு, நீ எப்படி நினைக்கிறியோ அப்படியே நான் இருக்கேன் வேணு, வா வேணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டுட்ருக்கான். பாரு, உன்னோட சேர்ந்துட்டு வில்லேஜில் வந்து வாழ்வேன்னு நினைக்கிறியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, மூடிட்டு போறியா தயவுசெய்து? பாரு, இங்கே வந்துட்டு என்னையே தான் தேடி வந்திருக்கேன், நீ யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜேகேவை நீங்கள் மிரட்டிகிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே அவனோட ஹேண்டில் ஒரு சேலையை எடுத்து உங்ககிட்ட நீட்டுறான். இது அம்மா உனக்காண்டி தைச்சாங்க, இந்த சேலையை கட்டுவாயின்னு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட நீட்டிகிட்ருக்கா. நீங்கள் அதை தூக்கி எரிஞ்சிடுறீங்கடா. சேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சேலையை தூக்கி எரிஞ்சிடுறீங்க. ஜேகேக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன் இப்படி பண்ணுற, இந்தா கட்டுவாயின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கி எறிந்த சேலையை திருப்பி எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கான். இங்கே பாரு ஜேகே, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்கிறது? இங்கேருந்து போய் தொலை மாட்டியா? ஒழுங்காக உன்னோட வில்லேஜுக்கு கிளம்பு, பட்டிக்காத மண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை திட்டுறீங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்கலை. அவன் அந்த சேலையை பார்த்துக்கிட்டு, எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க, கட்டுவாயின்னு, எங்கள் அம்மா அவங்க கையால் தைச்சி கொடுத்துருக்காங்க, கட்டுவாயின்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் அவன் சொல்கிறத எதையுமே கேட்க மாட்டேறீங்க. இரிட்டேட்டிங் ஆகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துடுறாங்க.
என்னாச்சு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்களும் ஆ சுற்றி காமிச்சிட்டேன் நீத்து, சுற்றி காமிச்சிட்டேன். ஜேகே சார், வீடெல்லாம் பார்த்துட்டிங்களா? ஆம், சரி, ஓகே. ஆம், ஏ நீத்து, நீ போ, நீ போ. ஹே இல்லை வேணு, ஜெகி சார் இங்கே என் கூட வாங்க. உங்களுக்கு வில்லேஜ்லலாம் அந்த மாதிரி இந்த சிட்டி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு போடுறேன் அப்படின்ற மாதிரி நீத்து ஜெகிவை கூப்பிட இது உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் ஆகுது, டென்ஷன் ஆகுது. நீத்து, நீ போ, நான் வேணா ஜெகி சாருக்கு சமைச்சு போடுறேன். அச்சோ வேன், ஜெகே சார் என் வீட்டுக்கு வந்திருக்க ரிலேட்டிவ், ஸோ அவருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே அடுத்து உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிட்டுருக்கான். இப்போ அப்படியே நீங்கள் நீத்துவை பார்த்து நீத்து, நீ போ நீத்து, நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, இல்லை நான் பண்ணுறேன்ற மாதிரி அவள் சொல்ல, இப்போ ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஆயினா நீ பண்ண வேணாம், நீத்துவே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவே சொல்ல, அப்படியே நீங்கள் ஜெகிவை பார்த்து ஒரு மாதிரியாக முறைக்கிறீங்க. ஜெகிக்கு நீங்கள் எதுக்கு முறைக்கிறீங்கன்னு தெரில, ஒரு மாதிரி பயப்படுறான். ஒரு மாதிரி அவன் கீழே தலையை குனிஞ்சிட்டு நீத்து மேடம் ஒயனே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லிடுறான். இப்போது நீத்துவ மேடம் சொல்லிட்டு உங்களை ஒயன்னு சொல்கிறான்ல, அதனால நீத்துவுமே என்னைய மேடம்னு சொல்கிறீங்க, ஒயனை மட்டும் ஒயன்னு கூப்பிட்றீங்க, பரவாயில்ல என்னையுமே நீத்துன்னு கூப்பிடுங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி நீத்து சொல்ல உங்களுக்கு இன்னும் கடுப்பாகுது. அதுக்கு பேர் கடுப்பா இல்லை ஜெலஸா அப்படின்றது உங்களுக்கே தெரியல, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஒயன், நீத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே நீங்கள் தான் நீத்துக்கிட்ட நீத்து அரவிந்த் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீத்துமே ஆமாம் ஒயன், ஆமாம் அரவிந்த் தான் வந்திருக்கான், நீ அரவிந்தை போய் பாரு, நான் ஜேகேக்கு சாப்பாடு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நீத்து சொல்ல, உங்களுக்குன்னா அங்கேருந்து போகவே மனசு வரல. ஏன்னா நீத்துவையும் ஜேகேவையும் ஒன்றா விட உங்களுக்கு பிடிக்கல. அச்சோ நீத்து, நீ போய் அரவிந்தை பாரு, நான் ஜேகேக்கு சாப்பாடு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாரு, இது என் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, புரியுதா? ஜேகே என் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, ஸோ ஜேகேக்கு நான் சாப்பாடு செய்கிறேன், நீ போய் அரவிந்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நான் வம்படி அவங்க பிடிச்சி தள்ளிவிட, அரவிந்துன்ற பேரை கேட்டோன்னு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். ஏன்னா எங்கே போகிற அப்படின்ற மாதிரி உங்களோட ஹேண்டை பிடிக்கிறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஜேகேவை பார்த்து முறைக்கிறீங்க. எல்லாம் ஒன்றால தாண்டா, இங்கே ஏன்டா வந்தேன்ற மாதிரி முறைச்சிட்டு, என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, பார்க்க போகிறேன், என் கையை விடுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, ஜேகே விட மாட்றான். ஒயனு போகாத ஒயனு அப்படின்றான். இப்போ அப்படியே நீத்து பார்க்குறாங்க. ஜேகே என்னாச்சு? அரவிந்த் எங்களோட ஃப்ரெண்டு தான், அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஹேண்டை நீத்து பிடிக்க, உங்களோட ஹேண்டை ஜேகே பிடிச்சிட்ருக்க. இப்போ அரவிந்த் ரூமுக்கே வந்துடுறான். ஏய் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரூமுக்கு வர, இங்கே ஜேகே நிற்கிறத அரவிந்த் பார்க்குறான். நீத்து ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்ருக்க, ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்ருக்கான். இந்த காட்சியை அரவிந்த் பார்த்தோன்னே, என்னம்மா ஒரு பையனுக்கு 2 பேர் சண்டை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி அரவிந்தும் கேட்க, இப்போ நீத்து அப்படியே அரவிந்தை பார்த்து, அரவிந்த் என்ன பேசுகிற, என்னை கீழே கூட்டிகிட்டு போறியா, நான் ஜேகேக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு பேச, அரவிந்த் பார்க்குறா. நீ நடத்துடி என்ன அவங்க 2 பேர்த்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல், மேடம் என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி அரவிந்தும் ஒரு மாதிரி உங்கள் மேலே ஃபாலோ ஆன மாதிரி உங்களை கூப்பிட்டுட்ருக்க. இங்கிட்டு ஜேகேக்கு எரியுது. அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன போகாத என்ன அப்படின்றான். இப்போ நீங்களும் ஜேகேவோட ஹேண்டை உதறி விட்டுட்டு அரவிந்த் கூட போகிறீங்க. இது ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. நீத்து நீங்கள் போங்க, நீத்து நீங்கள் போயிட்டு ஏதோ சாப்பாடு செய்கிறேன்ட்டீங்கள, நீங்கள் போயிட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்ல, ஓ பசிக்குதா, சரி நான் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீத்துவும் போக, இப்போ அப்படியே உங்ககிட்ட தான் வரான் ஜேகே. என்ன 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 இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். சார் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இவன் என்னோடய ஃப்ரெண்டு, மீட் மை ஃப்ரெண்டு, திஸ் இஸ் அரவிந்த், மை காலேஜ் மேட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு இந்த இதெல்லாம் புரியாது. என்ன சொல்கிற, எனக்கு புரியலை. அது வந்து ஜேகே சார், இது என்னோடய ஃப்ரெண்டு, நான் படிச்சிட்ருக்கேன்ல
அந்த காலேஜில் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நீங்களும் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அரவிந்தோட ஹேண்டை கோர்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் கோர்க்கலை, அரவிந்த் தான் உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். இதை ஜேகேவால் பார்க்கவே முடியலை. வாயன வாயன எனக்கு கழுத்து வலிக்குது வாயன. வாயன வா வாயன, எனக்கு என்னன்னு பாரு வாயன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்போ அரவிந்த் பார்க்குறான். ஹலோ மிஸ்டர் பட்டிக்காடு, உங்களுக்கு கழுத்து வலிக்குதுண்ணா எதுக்கு வாயனை கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் கேட்க அப்படியே ஜேகேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் அவனே அறியாமல் ஜேகே, ஹலோ நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க, இதுதான் நாகரிகமா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஏற்று பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்படிலாம் ஜேகே பேசினதே கிடையாது. அப்படியே நீங்கள் ஜேகேவும் ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்ருக்கீங்க. ஓயன இப்போ நீ வருவியா மாட்டியா? எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கேன், இப்போ வந்து நீ பார்க்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இவன் ஃபர்ஸ்ட் டைம் கத்துறதை இப்போ தான் பார்க்குறீங்க. ஜேகே சார் என்னாச்சு? இருங்க இருங்க நான் வந்து பார்க்குறேன். அரவிந்த் விடு அரவிந்த், அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, நீ சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட ஹேண்டை உதறி விட்டு அப்படியே நீங்கள் ஜேகேக்கு பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு, ஜேகே சார் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்குறீங்க. எனக்கு கழுத்து வலிக்குதுடி என்னான்னு பாரு அப்படின்ற மாதிரி கத்துறான். பொடி வாடின்னு வேற பேசுகிறான். சார் என்ன சார், என்னடி மயிறு, கழுத்து வலிக்குதுன்னு சொல்கிறீல, ஒன்னால தான் வலிக்குது, ஒழுங்கா என்னன்னு பார்த்துரு, கட்டுப்பானேன்னா கன்னத்தில் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மிரட்டுறான். நீங்கன்னா திருன்னு முழிக்கிறீங்க. ஏய் பட்டிக்காடு, இங்கே வந்துட்டு வாயனை மிரட்டிகிட்ருக்கோ, என்னடா நினச்சிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கத்துறான். இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, ஏய் என்னடி அவன் என்னை கத்திக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கா, அண்ணா இதுக்கு தான் என்னை கல்யாணம் முடிச்சியா, என் கூட பண்ணியா அப்படின்ற மாதிரி அவன் ஓப்பனாகவே கேட்டுறான். உங்களுக்கு நான் ஜேகேவோட மௌத்து மேலே ஹேண்டை வச்சுட்டு, ஐயோ சார் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு கேட்க, இப்போ அப்படியே ஜேகே உங்களோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு, மயிறு இப்போ கிராமத்துக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்துட்டு வாழேன்னு வையி, நேற்று எனக்கு தெரியாமல் என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் இப்போ தெரிஞ்சே நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப மிரட்டிட்டு இருக்கான். இப்போ அரவிந்த் உங்களை அப்படியே பார்க்குறான். அயன் என்ன சொல்கிறேன், அந்த படிக்காத பட்டிக்காடு நான் என்னென்னமோ சொல்லிட்டுருக்கான். இவ்வளோ மாதிரி ஒரு ஆளெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டால் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் எப்படியாவது பெரிய வீட்டு பசங்களை மயக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து முட்டாள்களும் கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லவும் ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ அப்படியே கோபமாக எந்திரிக்கிற ஜேகே உங்கள் சீஸில் தான் ஸ்லாப் பண்ணுறான். என்டி மயிறு, புருஷனை பேசிக்கிட்டு இருக்கான், விட்டுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க, இதுதான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட லட்சணமா? மூடிட்டு என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு மூடிட்டு போயிருந்தேன்னா நான் விட்டுருப்பேன்டி மயிறு, என்கிட்ட என்னென்னலாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட காலரை ரிமூவ் பண்ணிட்டு, ஏய் மயிறு இங்கே பாரு, இது என்னன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்ருக்கான். அது உங்களோட பைட் மார்க்கு. தென் நீங்கள் ஜேகேயோட நெக்கில் கடிச்சு வச்சுருப்பீங்க அந்த பைட் மார்க்கு. இப்போ அதை காமிச்சிட்ருக்க. அப்படியே அரவிந்த் ஒன்றுமே புரியாமல் பார்க்க, என்னடா ஒன்றும் புரியலையா? இதோ நிற்கிறாளே, இவ பார்த்த வேலை தான் என்கிட்ட வந்துட்டு இப்படி பண்ணுவாளாம், அப்புறம் என்னை விட்டுட்டு போயிடுவாளாம், இதை நான் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கணுமா? அடி உனக்கு புருஷன்றதுக்கு அர்த்தம் தெரியுமாடி? தாலின்றதுக்கு அர்த்தம் தெரியுமா? தாலின்றது ஒரு பொண்ணுக்கு வேலி. சரி அப்படி தான் கட்டிட்டேன், என்னை விட்டுட்டு போகிறேன்னு தானே சொன்னேன், போயிருக்க வேண்டியதானே, அப்படியே என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேல, அப்போ சேர்ந்து வாழணும்ல, அப்புறம் என்னை விட்டுட்டு வந்துடுவேன், நான் அதை பார்த்துட்டே உக்காந்துட்ருக்கணும். என்னடி நினச்சிட்ருக்க நீ? இப்போ ஒழுங்கா கிராமத்துக்கு வந்து என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழியை பாரு, இல்லாட்டினா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது வாயனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மிரட்டுற ஜேகேவை பார்க்குறீங்க அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு, பட்டிக்காடு எப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கா? ஏய் நான் ஸ்போர்ட்டிவாக தான் உன் கூட எல்லாமே பண்ணேன், உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, அந்த கல்யாணம்லாம் கல்யாணமே கிடையாது, ஏதோ எங்கள் அம்மா கிட்டேருந்து தப்பிக்கணுன்றக்காண்டி தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ இங்கேருந்து போகலேன்னா அரவிந்தை வச்சு அடிச்சு உன்னை வெளியே துரத்துவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. இதே சேம் டைம் நீத்தோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ உங்களை பார்த்து நீத்து கேட்குறா, ஏய் இது உன்னுடைய மாமாவா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்களும்
மாமாவா? யாருக்கு யார் மாமா? இந்த பட்டிக்காடு எனக்கு மாமாவா? சே, அப்படி சொல்லவே எனக்கு பிடிக்கல. அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல ஜேகேக்கு இன்னும் வெறியா இருக்குது. திருப்பியும் அவங்க சீஸில் ஸ்லாப் பண்ணிவிட்டு, கத்தா என்னடி மாமா மாமான்ற வார்த்தை சொல்ல பிடிக்கலாண்டுருக்கா? பிடிக்காம தான் பண்ணியாடி கூட பண்ணும்போது பிடிச்சிருந்துச்சோ அப்படின்ற மாதிரி கத்துறான். இப்போ நீங்கள் ஜேகேயோட முகத்து மேலே ஹேண்டை வச்சுட்டு எல்லாரும் இருக்காங்க, அறிவில்லாமல் என்ன பேசிக்கிட்டு இருக்க? அதே தாண்டி நானும் கேட்குறேன். எல்லாருமே இருக்காங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி என்னடி பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அவனை வச்சு நீ அடித்து துரத்துவேன்ற? அடித்து துரத்திடுவியானே? எங்க அவனை என் மேலே கையை வைக்க சொல்லு அப்படின்ற மாதிரி ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அரவிந்துக்கு கோவம் வந்துச்சு. ஒயன் தள்ளு ஒயன், இந்த பட்டிக்காடு மூஞ்சியை பேக்குறேன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை தள்ளிவிட்டு அரவிந்தும் வந்து ஜேகேவோட சீஸில் பஞ்சு பண்ண ஜேகேக்கு செம கோவம் வருது. அதனால் ஜேகேவும் திருப்பியும் அரவிந்தோட சீஸில் பஞ்சு பண்ண இப்படியே ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் சண்டை போட்டு நாரிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு நீத்து தான் உங்களை பார்த்துட்டு, ஹே ஒயன் என்ன நடந்துட்டுருக்குங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு உன்னோட முறமாமா, வீட்டுட்டு ஒன்று நின்றுட்டுருக்க. ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்க ஒயன்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே எனக்கு தெரியாது. இப்போ உன் புருஷனை அரவிந்த் அடிச்சிட்ருக்கான்னு நான் தடுத்து நிறுத்தவும் மாட்டேற. என்ன நினச்சிட்ருக்க நீன்ற மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்களும் ஜேகே அரவிந்தை அடிக்கிறத நிப்பாட்டு, அரவிந்தோட கால் தூசிக்கு நீ பெறுவியா அப்படின்ற மாதிரி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே ஜேகே இப்படி அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்த்து திரும்பி முறைக்கிறான். ஏண்டி மயிறு, ஆனால் பொண்டாட்டியெல்லாம் புருஷனுக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தாண்டி நீ வேற எவனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்க. உன்னை இப்படி விட்டு வச்சா இப்படி தாண்டி நீ மயிர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை துண்டு கட்டாக சொல்கிறல தூக்கிடுறான். இப்போது அரவிந்த் அப்புறம் நீத்துவோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட பொண்டாட்டி, நான் தொட்டு தாலி கட்டணும் என்னோட பொண்டாட்டி. நீத்து, எனக்கு தெரியும் நீ என் மேலே காதலில் இருக்கேன்னு. நீ முதல் தடவை என்கிட்ட பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிராமத்தான் தான், ஆனால் எதுவுமே புரியாத ஆள்லாம் கிடையாது. என்னை மன்னிச்சிக்கோ. நான் ஒயன் மேலே மட்டும்தான் காதலில் இருக்கேன். இப்போ பார்த்துல என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கானு. நான் என் கூட கிராமத்துக்கு இவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களை சொல்கிறத தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கன்னா பொறுக்கி ராஸ்கல், பட்டிக்காத முட்டாள், விட்றா, எல்லோரும் முன்னாடியும் என்னை தூக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்கோம், விட்டு தோலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகேவும் கத்துறான். ஏண்டி எல்லோரும் முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவ, அப்புறம் என் கூட பண்ணுவ, இப்போ என்னன்னா எல்லோரும் முன்னாடி தூக்கிட்டு நிற்கிறது தான் உனக்கு இதாக தெரியுது இல்லை? இங்கே பாருங்கள் நேத்து, அம்மா அப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க, என் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே சொல்ல அப்படியே நீத்து, பரவாயில்ல நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் பொண்டாட்டியை உங்கள் கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. இப்போ நீங்களும் நீத்து என்னடி சொல்லிட்டுருக்க, வாயை மூடு அப்படின்ற மாதிரி நீத்துவும் உங்களை பார்த்து கோவமாக போயிடுறாங்க. இப்போ ஜேகேவை பார்த்துட்டு, நீங்கள் போங்க, கிராமத்துக்கு போங்க, அரவிந்தை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அப்படியே ஜேகேவும் உங்களை துண்டு கட்டாக தூக்கிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணுறான். தென் அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு சிட்டிலேயே தானே இருப்பான் உங்களை தேடிட்டு, அதனால அவனுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. ஸோ கால் டாக்ஸிலாம் புக் பண்ணி உங்களை கிராமத்துக்கே தூக்கிட்டு போயிட்டு உங்கள் அம்மா முன்னாடி நிப்பாட்டுறான். அக்கா, அவன் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே இவன் என் கூட தான் சேர்ந்து வாழணும், எங்கிட்டாவது ஓடுறதுக்கு ட்ரை பண்ணால் இவன் செவ்வளை பேத்துருவேன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி இப்படி ஜேகே பேசுகிறது உங்கள் அம்மாவுக்கே புது விதமாக இருக்குது. ஏன்னா அப்படிலாம் பேசவே மாட்டான், ரொம்பவே இன்னசென்ட்டான கேரக்டர். அப்படியே உங்கள் அம்மா ஜேகேவை ஒர்க் பண்ணிவிட்டு, இப்போ தாண்டா நீ என் தம்பியாகவே இருக்க அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் சீஸில் ஸ்லாப் பண்ணுறாங்க. ஏண்டி என் தம்பியவே இப்படி மாற்றிட்டேல நீ அப்படின்ற மாதிரி உங்கள் சீஸில் ஸ்லாப் பண்ணுறாங்க. போதும் நிறுத்துங்க எல்லாரும், சும்மா என்னையவே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் ஜேகே மாமா, என்ன சும்மா என்னைய அடிச்சுக்கிட்டே இருக்கா? எனக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கொடுத்தாச்சு, ஆல்ரெடி உனக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சு, நீ தான் கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கல அப்படின்ற மாதிரி அவன் கத்திகிட்ருக்கான். யார் மாமா கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போனது? நீ கொடுத்த லைசன்ஸு என் கழுத்தில் தான் கிடக்குது அப்படின்ற மாதிரி நீங்களும் தாலி எடுத்து காமிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே ஒன்றுமே புரியாமல் அவங்கள பார்க்குறான். என்ன மாமா அப்படி பார்க்குற? உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. என்னை தேடி நீ சிட்டிக்கு வந்தது, என்னை மிரட்டுனது, நீ ஜெலஸ் ஆனது, போடி வாடின்னு கூப்பிட்டது, என்னை ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ வந்து சொன்ன பாரு,
என்னோட கழுத்தில் இருக்கிற பைட் மார்க்குக்கு ரீசனே இவ தான். இவளை எப்படி என்னால் விட முடியும்னு கேட்டது அப்படியே நீ ஹைப்பில் ஏற்றிடுச்சு மாமா. அப்படியே உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேனே வையே. கிராமத்தான் நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ மெர்சல் பண்ணிட்ட. மெர்சல் ஆகிட்டே மாமா, மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்து திரும்பி என்ன தாண்டி பேசிகிட்டு இருக்க ஒன்றுமே புரியாமல், ஏம்மா நான் என்ன பேசுகிறேன்னு புரியலையா? தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும். எப்போ பிடிக்கும் தெரியுமா? மாமா ரொம்பவே இன்னசென்ட்டாக குழந்த மாதிரி ரூமில் நின்றுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூமில் நின்றுட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அப்போலேருந்தே நான் மாமா மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். மாமா மேலே லவ் ஃபால் ஆகிட்டேன். லவ் ஃபாலில் தான் மாமாவை கல்யாணமே பண்ணேன். லவ் ஃபாலில் தான் மாமா கூட எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விதமான திங்கிங்கு, என் புருஷன் என் கையில் குழந்தமாக இருக்கணுன்றக்காண்டி என் புருஷன் என்கிட்ட எப்பயுமே குழந்தமாக இருக்க முடியுமா? என் புருஷன் என் கையில் புருஷனாக இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங்கு. அதனால தான் இங்கேருந்து கம்பியை நீட்டினேன். சரி என்னை தேடி வருவான் நானும் திங்க் பண்ணேன். அதே மாதிரி வந்தான். ரொம்பவே ஜெலஸில், ரொம்பவே காமில் என் கண்ணத்தில் 4 அடி சப்புன்னு வச்சான். அரவிந்த் முன்னாடி வந்துட்டு எப்படி பொசசிவில் பேசினான் தெரியுமா? இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே என் மாமாவை ரொம்ப இம்ப்ரெஷனான லுக்கில் நான் பார்த்தேன். பாரு மாமா, உன்னை இப்படிலாம் மாற்றணுன்றக்காண்டி தான் உன்னையும் விட்டுட்டு நான் போனேன். நீ கிராமத்தான் தான், ஐ லைக் இட். ஆனால் எப்போவுமே கிராமத்தாமாயே இருந்தேன்னா எப்படி? கிராமத்தான் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்ன பாரு, நான் கிராமத்தான் தான்டா, இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னது என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி திங்க் பண்ணா. நீங்கள் ஜேகேக்கு ட்விஸ்ட்டு கொடுத்துட்ருக்கீங்க. ஜேகே ஒன்றுமே புரியாமல், டிஏ என்ன தாண்டி சொல்லிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். மாமா மாஸ் பண்ணுற பின்ற போ, இந்த மாமா தான் எனக்கு வேணும், நீ என்ன சொன்னாரு? ஆனால் அதெல்லாம் என் கூட தனியாக இருக்கும்போது, இப்படி இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் என்கிட்ட பேசணும், புரியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜெகிக்கு ஒன்றுமே புரியல, ஃபேமிலிக்கே புரியலை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இப்போ உங்கள் அம்மா உங்கள் ஹேண்டை பிடிச்சி திருப்பி என்ன தாண்டி சொல்லிட்டுருக்க? மா என் மாமா கிராமத்தான் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி தான் போல்டாக இருக்கணும், சும்மா குழந்த மாதிரி. வாயனை இப்படி பண்ணுற, வாயனை அப்படி பண்ணுற இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா என்னால் எப்படிமா முடியும்? எப்படி மாற்றணுன்றக்காண்டி தான் நான் இங்கேருந்து கம்பியை நீட்டினேன். இப்போ பார்த்தில எப்படி பேசுகிறான்னு, மாஸ் பண்ணுறானா என் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா விழுந்து சிரிக்கிறாங்க. அடியே திருப்பியும் கம்பியை நீட்டிடுவியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நீங்களும் கம்பியை நீட்டுனாலும் என் மாமா என்னை விட்டுருவானா? திருப்பி என்னை தேடி வருவான், வந்து என்னை எடுத்துக்குவான். அப்படி தானே மாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜேகேவை பார்த்து கண்ணடிக்க, இப்போ ஜேகே உங்களோட ஹிப்பை பிடிச்சி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அவங்ககிட்ட மூவ் பண்ணி, ஏய் எப்பாடி நான் ஒரு தடவை கம்பியை நீட்டுனேன்னு வையி, காலை உடச்சி போட்டாவது என் கூட தக்க வச்சுக்கிருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்ருக்கான். இப்படியே நீங்கள் ஜேகேவோட சீஸில் போயிட்டு கிஸ் பண்ணிவிட்டு, இந்த மாமா தான் எனக்கு வேணும், என் கிராமத்து பட்டிக்காடு புருஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டு, ஏண்டி இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தா நானே இருந்திருப்பேன்ல, இதுக்கு கம்பியை நீட்டினேன். ஆமாம் வந்து நீ இப்படி நடந்துக்கோன்னு நான் வந்து உன்கிட்ட நடிச்சு காமிச்சிருப்பேன். அறிவில்லை உனக்கு? பொண்ணுங்களுக்கு புருஷன் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி முரட்டு பையில தான் பிடிக்கும். சாஃப்டாக குழந்த மாதிரி நடந்துக்கிற புருஷனை பொண்டாட்டிக்கு பிடிக்காது. நடந்துக்கணும், எந்த இடத்துல குழந்த மாதிரி நடந்துக்கணுமோ அந்த இடத்துல நடந்துக்கணும், எந்த இடத்துல புருஷன் மாதிரி நடந்துக்கணுமோ அந்த இடத்துல புருஷன் மாதிரி நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜெகே கிட்ட சொல்ல, இப்போ ஜெகே அப்படியே உங்கள் காது கிட்டக்க வந்துட்டு, பொண்டாட்டி நேற்று நைட்டு உங்களோட நடந்தது எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நடந்தது. இப்போ எனக்கு அப்படின்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி 2வது நைட்டாக நம்ம நடத்தலாமா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க, ஸோ எதுனாலும் சைலண்ட்டாக இல்லாமல் டக்குன்னு கேட்குற ஜேகே இப்போது சைலண்ட்டாக சீக்ரெட்டாக உங்ககிட்ட வந்து பேசுகிறது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்களும் ஜேகேவை பார்த்து கண்ணடிச்சிட்டு ஜேகேவோட காதுக்கிட்ட போய்ட்டு, ஃபேமிலி எல்லாம் தூங்கட்டும், மொத்தமாக நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, ஜேகேவும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு, சரிடி பொண்டாட்டி எனக்கு நைட்டு பம்பு செட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டுருக்கான். நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியெல்லாம் அதை பார்க்குறாங்க. எப்பா
அடிச்சுக்கிட்டாலும் ஒரேதையாக அடிச்சுக்கிறீங்க, சேர்ந்துக்கிட்டாலும் ஒரேதையாக சேர்ந்துக்கிறீங்க, நாங்களாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஜேகேவும் உங்களை அப்படியே துண்டு கட்டாக தூக்கிட்டான். எங்களுக்கு வயலில் வேலை இருக்குது, என் பொண்டாட்டிக்கு நான் வயல் வேலை சொல்லி தரணும். ஏய் பாட்டி, இனிமே நகரத்துக்கு போகிறேன் அப்புறம் என்னமோ சொல்லுவீங்க, அது பேர் என்னது, காலேஜு, ஆ அங்கே போகிறேன், அப்படிலாம் போகக்கூடாது. இனிமேல் புருஷனுக்கு அடக்கமாக வீட்டில் சோறாக்கணும், சோறை தூக்குச்சட்டியில் கட்டிட்டு எனக்கு வந்துட்டு சோறு ஊட்டி விடணும் வயலில். எனக்கு வேர்த்திருந்தா அதை முந்தானையால் தொடச்சி விடணும். இதெல்லாம் என்னடி ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இங்கே போடக்கூடாது, கண்டாங்கி சேலையில் தான் இருக்கணும், புரியுதா? கண்டாங்கி சேலையில் இருந்து வயலுக்கு வரணும், தூக்கு சட்டியில் சாப்பாடு கொண்டு வரணும். ஏன் எனக்கு வேலை பார்த்து வேர்த்து களைச்சிருப்பேன், எனக்கு முந்தானையை வச்சு தொடச்சி விடணும், எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், இதெல்லாம் நீ காதலில் பண்ணணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்க, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே தலையை ஆட்டிகிட்ருக்கீங்க. இப்படியே அப்படியே ஜேகே உங்களை வயலுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போயிட்டு வயலில் இறக்கி விட்டுட்டு, இங்கே பாரு, இங்கே தான் மாமே வேலை பார்ப்பேன். தெரியும், எந்த வேலை இல்லடி, அந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அண்ணா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, அந்த வேலை இன்றைக்கி நைட்டு இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல, நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. ஏய், நைட்டுக்கெல்லாம் வேணும், இப்போ கொஞ்சம் மிச்சம் வை, இப்போ இதெல்லாம் வேணாம், எனக்கு நைட்டுக்கு தான் வேணும். இப்பயும் தாரேன், நைட்டுக்கும் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வயலில் வச்சு அப்படியே ஜேகேயோட லிப்பில் கிஸ் பண்ண, ஜேகே அவனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவனும் உங்களோட லிப்பில் வந்துட்டு கிஸ் பண்ணுறான். இப்படியே நீங்கள் ரெண்டு பேரும் மெல்ட்டிங்காக கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. தென் ஜேகேக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவங்ககிட்ட பேசினது, அவங்க கூட பண்ணது எல்லாமே அவனோட திங்கிங்க்கு வர, அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி வடியுது. இப்போ நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஜேகே ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸு. அப்படியே அவனோட டியர்ஸை தொடச்சி விட்டுட்டு, மாமா உன்னை இப்படி மாற்றணுன்ற இதெல்லாம் பண்ணேன், எப்பயுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன், போனாலும் என்னை விடாத, புரியுதா? என்னை தூக்கிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல, போனாலும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் ஃபைட் பண்ணி வச்சிடறான். உங்களுக்கு வலிக்குது மாமா அப்படின்றீங்க, தண்டனடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் லிப்பில் சாஃப்டாக கிஸ் பண்ண, நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜேகேயோட லிப்பில் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறீங்கடா. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல இப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் புரியுதில்லடா. ரொம்பவே இன்னசென்டான ஹஸ்பண்ட் தான் நம்ம ஜேகே. ஸோ நீ இன்னசென்டாக இரு, அது என்கிட்ட தனியாக இரு, வெளியில் நீ என்கிட்ட பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது எனக்கு ரகடான புருஷனாக தான் நீ வேணும்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட அந்த கம்பி நீட்டுறீங்க. ஜேகேவும் ஒரு வேரி பிடிச்ச மாதிரி உங்களை தேடிட்டு அலையிறான், உங்களை பார்த்துடுறான், உங்களை கண்டுபிடிச்சிடறான். அரவிந்த் கூட நீங்கள் பேசும்போது அவனுக்கு ஜெலஸ் ஆகுது, பொசிசிவ் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களை வெறித்தனமாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே ஜேகேவை மாற்றி உங்ககிட்ட தக்க வச்சுக்கிறீங்க. இப்படி தான் எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஷாட்டை. இன்னசென்ட் ஹஸ்பண்டாக என்கிட்ட இரு, அது என்கிட்ட குழந்த மாதிரி இரு, எனக்கு ரகடான புருஷனாக தான் நீ வேணுன்ற மாதிரி நீங்களும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, நான் இனிமேல் உங்ககிட்ட அப்படி தாண்டி இருப்பேன்ற மாதிரி அவனும் உங்களை எடுத்துக்கிறான். இப்படி தாண்டா எடுத்திருக்கேன் இந்த ஒன் ஷாட். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்டு எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு கேட்ட எல்லாத்துக்காண்டியுமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு கோல்டு தொண்டை வேறு ரொம்ப கட்டி இருந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நானுமே ரெக்கார்டிங் பண்ணேன். ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்ட எல்லாத்துக்காண்டியும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்டா. பை டார் மிஸ், பாய்.